உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திகேயனுடன் கொல்லிமலை பயணம் பாகம் 4 நம்ம போகிற இடம் படகு இல்லம். படகு இல்லம்ல உள்ளே போய் நுழைவுச்சீட்டு எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஆள் இல்லை. அங்கே சுற்றி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நேரடியாக உள்ளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, படகு இல்லம்ல இன்றைக்கி எப்படியாவது ஒரு படல் போட்டலான்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறேன். 2 பக்கமும் லான் இருந்தது. சிறுவர்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பூங்காவும் இருந்தது. 2 பக்கமும் லான் இருந்தது, அங்கங்கே மரங்கள் இருந்தது. நான் அப்படியே வாக்கிங் பாத்தில் அப்படியே போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கும் போதில் இங்கேருந்து நான் தங்கியிருந்த ரெசார்ட் நல்லா தெரிஞ்சது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா லேக் நல்லா தெரிஞ்சது. மறுபடியும் வேகமாக சரி உள்ள படகுலத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிட்டு இருந்தேன். லேக் நல்ல வியூ இருந்தது, ரெசார்ட்டும் நல்ல வியூ இருந்தது. அதை பார்த்துட்டு சரி சீக்கிரம் போய் படகுலத்தில் இன்றைக்கி பெடல் போட முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படகுலமில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை. சரி, சோலோவாக நல்லா என்ஜாய் பண்ணலாம், படகுலம் திறந்துருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தில் போன எனக்கு காத்திருந்தது பார்த்துங்க ஒரு பெரிய அதிர்ச்சி. படகு சவாரி இன்று மூடப்பட்டுள்ளது. ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டோம்னா, நேற்று பெஞ்ச மழையில் மழை தண்ணி முழுக்க படகுக்குள்ளே தேங்கி இருக்கு, அதனால் இதை அப்புறப்படுத்துறதுக்கே காலதாமதமாகும், இன்னைக்கு அதனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோகத்தோடு அப்படியே அடுத்த ஸ்டாப்புக்கு போகிறேன். தாவரவியல் பூங்கா. இங்கே மலர் கண்காட்சி வேறு போட்டிருக்காங்க. நுழைவுச்சீட்டு எடுக்கலான்னு சொல்லி போனால் இங்கேயும் ஆள் இல்லை. மனசுக்குள்ளே கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது. தாவரவியல் பூங்கா கொஞ்சம் ஏத்திறக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, மலர் கண்காட்சியை கண்டிப்பாக பார்த்துட்டே போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போன எனக்கு அடுத்து காத்திருந்தது ஒரு இடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர் கண்காட்சி வெறும் பதாகை மட்டும்தான், உள்ளுக்குள்ள மலர் கண்காட்சி கிடையாது. என்னடா கோபாலு, வந்ததுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அங்கே தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால், இங்கே மேலே நீங்கள் ஏறி போனீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடக்க முடியும், அப்படின்னா மேலே ட்ரெக்கிங் போகலாம், செம்மையாக இருக்கும், மேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஆசையை கிளப்பி விட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணுறது, ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தாவரவியல் பூங்காவில் யாருமே கிடையாது. நீங்கள் வரதா இருந்தால் தனியாக வராதிங்க, குறைந்தபட்சம் ஒரு 2 நபர்களோடயாச்சும் வாங்க. தனியாக இருந்தாலும் நான் போனேன். அங்கே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் எப்படியாவது என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தில் போனேன். எனக்கு அங்கே காத்திருந்தது 3வது இடி. அந்த இடி என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, போகிற பாதையில் நீங்கள் நிறைய வண்ணத்து பூச்சிகளும் நிறைய மலர்களும் உங்களால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் நிறைய தேன் குளவிகளும் அங்கே இருந்தது. அதனால் போகும்போதில் ரொம்பவே பாதுகாப்பாகவும் கேர்ஃபுல்லாகவும் போங்க. இந்த பக்கம் பாருங்களேன், மிஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த இடத்துல தான் தோணுச்சு, இந்த இடமே இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டு எவ்வளவு செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட எக்ஸைட்மெண்ட்டை மைண்டில் செட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகிறேன். பயங்கர வேகமாக போகிறேங்க. நீங்கள் எவ்வளோ வேகமாக போனாலுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் 2 பக்கமே செடியை விலக்கி விட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். செடியில் பூச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக கீழேயுமே வந்து உங்களுக்கு அந்த அட்டைப்பூச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க, உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பூச்சி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது நான் வந்த இடம். நான் எதுக்காக வந்தேனோ அதை கொஞ்சம் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு, இந்த இருக்குது பார்த்தீங்களா வியூ பாயிண்ட் தெரியுதா உங்களுக்கு, இந்த படிலாம் போட்டு. சரி, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் என் காலெல்லாம் பார்த்துக்கிறேன், ஏதாவது பூச்சிக்கு ஏறி இருக்கான்ட்டு. எதுவும் ஏறல. அப்போ வேகமாக நான் முன்னாடி போகிறேன். ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான பாதை எங்கே இருக்குன்னு தெரியலை. இதுதான் எனக்கு இன்றைக்கி நடந்த 3வது இடி. என்னடா இது முருகேசன், நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நானும் பார்க்குறேன். ஏதாவது ஒரு சின்ன பொந்து இருந்ததாக கூட அதுக்குள்ளே போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே முழுக்க அந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதா, அங்கே மேலே வியூ பாயிண்ட்டு ரொம்ப கிளியராக தெரியுது. ஆனால் போகிறதுக்கான பாதை இல்லை. ஒரு சில பெரிய புதர் தான் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக தேவையில்லாத எல்லாமே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இறங்கி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு நானும் சுற்றி தான் பார்க்குறேன். எந்த இடத்துலையுமே உள்ளே போகிறதுக்கான முகாந்திரமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சில மரங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மரங்கள் கீழே விழாமல் இருந்தது அப்படின்னா இந்த பக்கம் அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருந்திருக்கும், அதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நமக்கு வேறு வழியே இல்லை. அப்படிங்கிறதுனால இப்போ நாம் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அப்போது காலையில் படகுல வந்தோம், வேலைக்கே ஆகலை, படகு சவாரி போக முடியல. 2வது மலர் கண்காட்சியை பார்க்கலான்னு பார்த்தோம், அங்கேயும் மலர் கண்காட்சி நடக்கலை. 3வது அவன் பெரிய வியூ பாயிண்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை கீழேருந்து மேலே அனுப்பிச்சி விட்டான். மேலே வந்து பார்த்தா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கான வழி கடைசி மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ 3மே முடிஞ்சு போச்சு. இப்போ 4வது ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போயே தீரணும் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கும் போதில் ஒரே ஒரு இடத்துல அந்த வியூ பாயிண்ட் மாதிரி, அதாவது மினி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், இந்த மினி வியூ பாயிண்ட்டை பார்த்து மனசை தேர்த்திக்கிட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்பாட் வந்து விட்டது. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா சீக்குப்பாறை காட்சி முனை.
சீக்குப்பாறை காட்சி மனையில் தான் முதல் தடவை நுழைவுச்சீட்டே வாங்கியிருக்கேன். 20 ரூபா கொடுத்து நுழைவுச்சீட்டு வாங்கியாச்சு. சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பனிமூட்டமாக இருக்குது. நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே மலர்கள் பார்த்தேன். மலர்களை தாண்டி கொஞ்சம் கீழே எட்டி பார்த்தேன். எதுவுமே தெரியாத அளவுக்கு மிஸ்ட் இருந்தது. சரி, இப்போ வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் தெரியுமா இல்லை தெரியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. சரி, ஓகே, இதை என்ஜாய் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மிஸ்ட்டு ஃபுல்லாகவே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பித்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்களா, அங்கே தான் வியூ பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி பார்க்குற இடம் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மலையில் நனையாமல் போகிறதுக்கான பாதையும் இருக்குது. வேகமாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வர்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ரெஸ்ட் ரூம் மூடி இருந்தது. ஸோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. இப்போ நேராக உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி மிஸ்ட், சுற்றி மிஸ்ட்டை தவிர வேறு எதுவுமே தெரில. டைரெக்டாக ஒரு சின்ன கூடாரம் மாதிரி இருந்தது. அந்த கூடாரத்துலேருந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ட்டை தவிர கீழே வேறு எதுவுமே பார்க்க முடியலை. அப்போது இன்றைக்கி 4வது இடி இதுதான் போல் அப்படின்னு நினச்சிட்டு சோகத்தோடு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் மேலே நம்ம வியூ பாயிண்ட் ஹைட்லேருந்து பார்க்குற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதில் மிஸ்ட்டு கொஞ்சம் கலையும் போதில் அந்த இடத்துல ரொம்பவே க்யூட்டாக அந்த மிஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சது. சரி, ஓகே, இப்போ கீழே போய் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது ஆக்சுவலாக மிஸ்ட் இல்லை அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் இதோட ஹைட்டை கூட்டி இன்னொரு வியூ பாயிண்ட் மாதிரி, அதாவது மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஹைட் கூட வச்சுருக்காங்க. அது இன்னும் கெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மிஸ்டெல்லாம் போயிடுச்சுல, அப்போ கீழே இருக்கிற அந்த இடத்துல நின்று மறுபடியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கி பார்க்குறேன். ஒரு வழியாக கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு பாதை எங்கே இருக்குன்னு தான் தெரியல. சரி விடுங்க, இன்றைக்கி பார்த்த 4மே பன்னு வாங்கிட்டேன். இல்லை, கடைசி இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அடுத்து 2 முக்கியமான கோவில்கள், 2 முக்கியமான அருவிகள். கண்டிப்பாக அது நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. என்னுடைய அடுத்த பாகம்தான் கொல்லிமலையின் கடைசி பாகம். கார்த்திகேயனுடன் கொல்லிமலை பயணம் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.